வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1/2 முறி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கொதிக்கக்கூடாது. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது லைட்டாக எப்படி கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. நான் இப்போ அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது ஆப்பம் சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.